ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். கடந்த வாரம் பாரதிய பிரஜா ஆகித்யா என்ற கர்நாடக கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருக்கிறது. அதாவது அது ஒரு மாநில கட்சி இல்லை, இந்தியாவில் 11 மாநிலங்களில் இருப்பதாக பதிவு செய்திருக்கிறது அந்த கட்சி. அந்த கட்சிக்கு கரும்பு விவசாயிகள் சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறது. இல்லை, இது அரோகரா அம்போன்லாம் சொல்ல வரல. ஏன் அந்த கட்சிக்கு கரும்பு விவசாயிகள் சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்குன்னு ஒரு சின்ன காரணம் ஒன்று இருக்கு. அது தெரியாம இவங்க தாம்தும்னு குதிக்கிறாங்க, பிரஸ் மீட் வைக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். எப்படி அந்த கட்சிக்கு அந்த சின்னம் கிடைத்தது, இனி என்ன ஆகும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை, அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள் போகும் முன்னாடி, இது பேச்சுரிமை சேனல், உங்களுடைய சேனல். நம்முடைய சேனலுக்கு, அதாவது உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது பாரதிய பிரஜா ஆகித்யா கட்சி. பிரஜானா இந்துஸ்தானில, அந்த வடமொழியில அது விவசாயின்னு அர்த்தம். பிரஜா சோஷலிஸ்ட்னு ஒரு கட்சி இந்தியாவில் இருந்தது சார். பிரஜானா விவசாயிகளுக்கான சோஷலிஸ்ட் கட்சின்னு அர்த்தம். பிரஜா சோஷலிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்தது. இப்ப அவங்க அந்த விவசாயி என்ற பெயரை உள்ள வச்சு பாரதிய பிரஜா ஆகித்யா கட்சி. பாரதியன்னா இந்தியா வந்துருச்சு, பிரஜானா விவசாயம், ஆகித்யா கட்சி. ஆகித்யாவுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அதனால அகில இந்திய விவசாயிகளுக்கான கட்சி. ரொம்ப விவரமா தான் பேர் வச்சிருக்கான். அதனால அவன் விவசாய சின்னத்தை கேட்கிறான்னு வச்சுக்கிறேங்க. நீங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷன் அது விதித்திருக்கின்ற விதிமுறைகளை, அந்த அவன் விதிச்சிருக்க லேயரை நீங்க தொடாத வரைக்கும் நீங்களும் அந்த கட்சியும் நாம் தமிழரும் அந்த கட்சியும் ஒண்ணுதான். அது புதிதாக போட்டியிட்டாலும் சரி, இல்ல அனுபவம் உள்ள கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலில் போட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. 4 சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருக்கீங்களா, உறுப்பினர் ஜெயிச்சிருக்காங்களா, ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காரா, இல்ல 8% மேல் வாக்குகள் வாங்கியிருந்தாலும் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா நீங்களும் நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட எந்த அரசியல் கட்சியின் யோகியதையும் ஒன்றுதான். பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அங்கீகரிக்கப்பட்டால் தான் அதற்கான சின்னம் ஒதுக்கப்படும். அதை வேற யாரும் எடுக்க முடியாது. அதனால அவன் கேட்ட முன்னுரிமை, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, பாரதிய பிரஜா ஆகித்யா கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்கள்ல இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 20, 30, 40, 50 அஃபிடவிட்டா அவன் தாக்கல் பண்ணியிருக்கான். அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு 40, அவங்க கன்னடர்களே இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, இந்த கட்சியில் நான் உறுப்பினர் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புதல் அஃபிடவிட் ஒன்றதையும் சேர்த்து, அவங்களுடைய ஆதார், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, இவற்றினுடைய உண்மை நகல்களை எல்லாம் இணைத்து கையெழுத்து வாங்கி, இப்படி ஒரு 10 ஸ்டேட்ல கையெழுத்து, 10-11 ஸ்டேட்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 20-30 பேர், குறைந்தது 100 அஃபிடவிட் வேணும் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பதிவு பண்ணி கொண்டு போய் அவங்க 11 மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி தாக்கல் பண்ணி பாரதிய விவசாயிகள் கட்சி
இந்தியாவுடைய விவசாயிகள் கட்சி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு, நாங்கள் விவசாயிகளுக்கான உள்ள ஒரு கட்சி, அதனால எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த பிரஜாங்கிற வார்த்தை. அதனால அவனுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் விவசாயிகளுக்காக இயங்குகிற ஒரு கட்சி என்று வெளிப்படையாக சொல்லிட்டு அவன் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க குதிக்கிறதுல வேலையே இல்லை. இப்ப இதுல என்ன சிக்கல்னா, சும்மா தாம் தூம்னு குதிக்கலாம், திட்டலாம், பாரதிய ஜனதா கட்சியை திட்டலாம், காங்கிரஸ் கட்சியை திட்டலாம், திமுக அதற்கு பின்னால் இருக்குது அப்படின்னு திட்டலாம். ஆனால் ஒரு வாய்ப்பு சீமானுக்கு இருக்குது. அந்த கட்சி தமிழகத்தில் எங்குமே போட்டியிடலைன்னு வைங்க. தமிழகத்தில் எங்கேயுமே போட்டியிடவில்லை என்றால், தமிழகத்தில் நீங்கள் அந்த ஒரு விவசாயி, கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டு வாங்கி சுயேட்சை சின்னமாக, சுயேட்சை சின்னம் தான் அது, ஒரு கட்சியினுடைய சின்னம் இல்லை. அதனால தமிழகத்தில் அந்த கட்சி போட்டியிடாத வரையில் நாம் தமிழருக்கு அந்த சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் என்ன தெரியுமா? இது சட்டமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தல்னா 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை அந்த கட்சி நிறுத்த வேண்டும். இது 39 நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். ஆகவே வெத்தலை வாக்கு வச்சு அவனை அழைச்சிக்கிட்டு வந்து 39 சுயேட்சைகள் தான் தேவை, 39 வேட்பாளர்கள் தேவை. ஏதாவது ஒரு கட்சி, அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு செட்டப்பை பண்ணி 39 வேட்பாளர்களை 39 தொகுதியிலும் பாரதிய பிரஜா கட்சி சார்பாக நிற்பாட்டி அவர்கள் அத்தனை பேருக்கும் விவசாய சின்னத்தை கொடுத்து விட்டால் உங்க கதை முடிஞ்சது. சரியா? இதுல உள்ள சிக்கல், இவருக்கு உள்ள சிக்கல் இதுதான். 39 234க்கு பண்ண முடியாது. அங்கே நீங்க சுயேட்சை சின்னத்தில் போட்டு பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு விவசாயி சின்னம், கரும்பு விவசாயி சின்னம் நிற்கும் போது உங்களுக்கு அடிபட்டு போயிடும். கணிசமான வாக்குகளை திரு சீமான் அவர்கள் இழக்கக்கூடிய ஆபத்து அவருடைய கட்சிக்கு இருக்குது. ஆகவே 39 தானே, 39 எளிதாக எந்த கட்சியும், பெரிய கட்சிகள், பணபலம் உள்ள கட்சிகள் செய்து விடலாம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் இதன் பின்னணியிலே இருப்பதாக நமக்கு கசிந்த தகவல் சொல்லுகிறது. அவங்க எப்படி பண்ண போறாங்க? அவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். பணம் 10,000 கோடிக்கு மேலே இருக்குது, எலக்டோரல் பாண்டில் சம்பாதிச்ச பணம். ஆகவே 39 பேரை தேர்வு பண்ணி அவங்களுக்கு அந்த கட்சி பெரும்பணம் பார்த்துடும். இந்த மாதிரி விஷயத்தில் பெரிய பணம் பார்க்கும். தமிழகத்தில் இப்படி பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்டில் எப்படி பண்ண போகிறாங்களோ தெரியாது. என்னால் அவங்க காங்கிரஸை கூட கார்னர் பண்ணலாம் விவசாயிகள் கட்சிங்கிற இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி உள்ளடி வேலைகள், சோஷியல் இன்ஜினியரிங் இதுக்கு பேர். அதாவது அரசியலுடைய அறிவியல் பூர்வமாக அரசியலை அணுகுவது, பொறியியல், அதில் ஒரு பொறியியலை கலந்து செய்வது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி வேலைகளை செய்வார்கள், எளிதாக செய்வார்கள். அப்படி செய்யும்போது திரு சீமான் அவர்கள் இன்னொரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து 39 தொகுதிகளிலும் அவர் முதலில் எதிர்க்க வேண்டியது இரட்டை இலையையோ, கை சின்னத்தையோ, தாமரை சின்னத்தையோ, சூரியன் சின்னத்தையோ அல்ல. அவர் முதலில் எதிர்த்து டார்கெட் பண்ண வேண்டியது கரும்பு விவசாயிகள் சின்னம். அந்த சின்னத்தை எதிர்த்துத்தான் அவர்கள் வேலை செய்யணும். கரும்பு விவசாயி சின்னத்தை எதிர்த்து நீங்க இன்னொரு சின்னத்தை காட்டி பண்ணணும். அதுக்கு உங்கள்கிட்ட ஆள்பலம் இருக்குங்கிறீங்க, செய்யலாம். ஒரு கட்சியினுடைய கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு, பெரிய தொண்டர் பலம் இருக்குன்னா இது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அடி விழுகும், ஓரளவு பாதிப்பு இருக்கும், அது உண்மைதான். சரி, கரும்பு விவசாயி சின்னமே தான் உங்களுடைய கொள்கையா? அது ஒரு சின்னம் தானே. உங்களுடைய கொள்கை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லையே. எந்த சின்னமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துடலாம். இதற்கு பல்வேறு உதாரணங்கள்லாம் இருக்கின்றன. திருமாவளவன் பல்வேறு சின்னங்களில் போட்டிட்டு இருக்காரு. அம்பு சின்னத்தில் போட்டியிட்டு அவர் 2,45,000 வாக்குகள் வாங்கினார். அதன் பிறகு பானை சின்னத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்காரு கடந்த தேர்தலில்.
ஆகவே சின்னம் ஒரு பிரச்சனை இல்லை. சின்னத்தை பார்த்து பயப்பட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சின்னமே, நீங்கள் இதுவரை பயன்படுத்த சின்னமே உங்களுக்கு வந்து நின்றால்தான், உங்களுக்கு எதிராக அங்கே பேலட் பேப்பரில் இருந்தால் அது ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது உண்மைதான். சரி, நீங்கள் விவசாயி சின்னமே கேட்குறீங்களே, எதுக்கு? விவசாயத்தை எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்காரு? விவசாயத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விவசாயம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? இல்லை. விவசாயத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? வணக்கம் சீமான். நீங்கள் விவசாய சின்னம் கேட்குறீங்க. ஒரு சினிமாக்காரர் விவசாய சின்னம் கேட்குறதாயா எங்களால் ஏற்றுக்கிற முடியலை. ஏன்னா என்னைக்கு சினிமாக்காரர், அதாவது குறிப்பாக பாரதி ராஜா கேமராவை தூக்கிக்கிட்டு என்னைக்கு கிராமத்துக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கு பிடிச்சிச்சியா சனியை. அன்னைக்கு அழிஞ்சது தான் விவசாயம். நாற்று பறிக்கிறவன், கருதை இருக்கிறவன், கட்டு தூக்குறவன், புனையப்படுத்துகிறவன், புல்ல இருக்கிறவன் எல்லாரும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வந்துட்டான்ல. அன்னைக்கு போனவன் தானே சினிமா ஆசையை நீங்கள் ஊட்ட. அதில் ஒரு 10,000 பேர் கிராமத்தை விட்டு கிளம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும்னு சென்னைக்கு ஓடினவன். அவன் திரும்பவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. என்ன அது மட்டுமா, இன்னொரு 10,000 பேர் சேலம், கோயம்புத்தூர், ஆட்டையம்பட்டி, ஆத்தூர்லேருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன, சினிமா எடுக்கிறேன்டான்னு கூட்டிகிட்டு போய் கவுத்து அவங்க சினிமாவும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. இருந்த சொத்து பத்து போனது தான் மிச்சம். வட்டிக்கு வாங்கி 1000 ரீல் எடுத்து 2000 அடி 3000 அடியோட நின்று வட்டியை கட்ட முடியாமல் அன்பு செழியன்ட்ட ஓடி அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி, நீங்கள் அதுக்கெல்லாம் அப்புறம் அன்பு செழியன்ட்ட பஞ்சாயத்துக்கு போய் அதில் ஒரு கமிஷன் வாங்கினது தெரியாதா? இப்படியெல்லாம் என்ன, சினிமா விவசாயத்தை அழித்திருக்கிறது. நீங்கள் வேறு எந்த சின்னம் வேணும்னாலும் வாங்கிக்கிட்டு நில்லுங்க. ஆனால் சினிமாக்காரர் வந்து விவசாய சின்னத்தை வாங்கி கொண்டு நின்றால் இப்படி தான் பதில் வரும். சரியா? நீங்கள் வேறு சின்னம் வாங்கிக்கிறங்க. இல்லையா, சினிமாவை விட்டு வெளியே வந்து சினிமாவை சார்ஜ் பண்ணுங்க. உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றோம். ஆனால் சினிமாக்காரராக இருந்து கொண்டு விவசாயத்தை பற்றி பேசுவது, விவசாய சின்னம் கேட்பது என்பது இன்னொரு அரசியல் பித்தலாட்டம். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலுக்கு, வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு, வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.